வெட்டுக்கிளியோட அடர்ந்த காட்டில் எறும்பும் வெட்டிலையும் இருந்தாங்களாம். அவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக எறும்பு எப்பவுமே சாப்பாடு சேகரிச்சு கொண்டே இருக்குமா. வெட்டுக்கிளி பாடிக்கிட்டோ ஆடிக்கிட்டோ இருக்கும். ஒரு நாள் எறும்பு சொல்லிச்சு, வெட்டுக்கிளியே நீ இப்போ சாப்பாடு சேகரிச்சாதான் குளிர்காலத்துல உனக்கு சாப்பாடு சேகரிக்க சாப்பிட்டு உணவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வெட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு எறும்பு, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன்ட்டு அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிச்சான். எறும்பு ஒண்ணுமே சொல்லாம போயிடுச்சான். வருஷங்கள் போக போக குளிர்காலமும் வந்து விட்டது. வெட்டுக்கிளிக்கு சாப்பிட உணவும் தண்ணியும் எதுவுமே இல்லையாம். அது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு எறும்போட வீட்டுக்கு வந்துச்சான். எறும்பு வெயில் காலத்துல உணவு சேகரிச்சதை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துச்சான். உடனே குடுகுடுன்னு ஓடி போய் எறும்போட கதவை தட்ட ஆரம்பிச்சுச்சான். ஒரு குட்டி நல்ல எறும்பு வந்து கதவை திறந்து பார்த்துச்சான். வெட்டுக்கிளி சொல்லிச்சு, எறும்பு எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் தங்க இடமும் தண்ணியும் தரையான்னு கேட்டுச்சு. எனக்கு அந்த நல்ல எறும்புங்க உள்ள கூட்டிட்டு போய் அனுப்பிச்சுச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? கஷ்டப்பட்டா நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.